இயேசுவே எனக்கு ஜீவன். ஏசப்பா என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் எனக்கு ஜீவனாயிருந்து, எதிலெல்லாம் எனக்கு விடுதலையை கொடுத்து, எதிலெல்லாம் எனக்கு பாதுகாப்பை கொடுத்து, எதிலெல்லாம் என்னை தாங்கி, என்னை ஏந்தி, என்னை சுமந்து தப்புவித்தார் என்கிற செய்தியை உங்கள் முன்பாக சொல்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. என்னுடைய மனதில் சில உலகத்தில் நடைபெறுகிற சூழ்நிலைகள் நிமித்தம் நான் இதை கண்டிப்பாக பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு தாகத்தோடு இந்த காரியத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்திருந்தார். நான் எத்தனையோ முறை மரணத்தின் விளிம்பில் போய் சென்று வந்திருக்கிறேன். என் தகப்பன் என்னை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வருகிறார். அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், எனக்கு பலனாய் இருக்கிறார், அவரே எனக்கு சத்துவமாய் இருக்கிறார், அவரே எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். இந்த உலகில் அவர்தான் என் சொத்து, அவர்தான் என் சுதந்திரம், அவர்தான் என் ஜீவன். ஆமேன். நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனாலும் என்னுடைய வாலிப வயதில் ஆர்சி இயக்கத்தின் மூலமாக வேதாகமத்தை படிப்பதற்கும் பரமண்டல ஜெபம் செய்வதற்கும் நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு எத்தனையோ வரன்கள் வந்தாலும் அதில் எனக்கு ஒரு கிறிஸ்தவ வரனை ஆண்டவர் கொடுத்தார். திருமணம் என்று பெற்றோர்கள் முடிவெடுத்த பிறகு எனக்கு இந்த வரன் என்பது எனக்கு தெரிய வந்தது. ஆனால் நான் என் பெற்றோர்களிடத்தில் எனக்கு இந்த இடம் வேண்டாம், ஏனென்றால் நான் வளர்ந்த விதம் வேறு, அந்த குடும்பத்தின் பேக்ரவுண்டு வேறு. ஏனென்றால் அந்த குடும்பத்தில் அந்த சமயத்தில்தான் ஒரு சூசைட் காரியமும் நடந்திருந்தது. இன்னும் ஒரு பெண் விருப்பப்பட்ட ஒருவரை திருமணம் செய்து அப்படியாக அந்த குடும்பம் ஒரு அலசடிப்பட்டு கொண்டு இருந்தது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட நான், இன்னும் இந்த நபர் மது பழக்கமும் உண்டு, மாது பழக்கமும் உண்டு. அதாவது அந்த நேரத்தில் அவர் ஒரு லவ் ஃபெயிலியராகவே இருந்தார். இதையெல்லாம் தெரிந்த நான், எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் கேள்விப்பட்ட காரியங்களை எல்லாம் என் பெற்றோரிடத்தில் சொன்னேன். ஒத்து போகவே போகாது, வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் என் பெற்றோர், என் தகப்பனாரோ, நாங்கள் பேசி எல்லாம் முடிவு பண்ணிவிட்டோம், இதுதான் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். பிரியமானவர்களே, நான் அதிகம் யாரிடமும் பேச மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வேலையில் கரெக்டாக இருப்பேன். அதாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இரவில் முதியோர் கல்வி எடுப்பேன். பகலில் ஒரு ஸ்கூலில் சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்தேன். மற்ற நேரங்களில் கூடை பின்னுதல், இன்னும் பீடி சுட்டுதல், இன்னும் இப்படியாக பல பல வேலைகளை செய்து என் நேரத்தை வேஸ்ட் ஆக்காதபடிக்கு, பணத்தையும் வேஸ்ட் ஆக்காதபடிக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ என் தேவன் எனக்கு கிருபை செய்திருந்தார். நான் அப்படி ரொம்ப யோசித்தேன். வேண்டாம் என்று சொன்னால் நானும் பிரச்சனையாக வாலிப வயதிலே ஆண்டவர் என்கிற நம்பிக்கையோடு நான் ஜீவித்தேன். நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பது அந்த பயத்தோடு நான் ஜீவித்தவள். எனக்கு அந்த இறை நம்பிக்கை இருந்தபடியால் மரத்தை வைத்தவர் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவார் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, இவருடைய தகப்பனார் 2 வருடமாக ஒருவர் மாறி ஒவ்வொருவரிடமாக பெண் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் என் வீட்டார் எதற்குமே சம்மதிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, என் தாயாரை அவர் சந்திக்கும்படியாக. அந்த நாளில் அவரும் அவருடைய சின்ன மகனும் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவருடைய குடும்ப சூழ்நிலைகளெல்லாம் சொல்லி, வீட்டுக்காரி பணத்துக்கு ஆசைப்படுதா, ஆனால் நான் பணத்துக்கு ஆசைப்படலைல்ல, உன் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தாள்னா என் குடும்பம் கட்டப்படும், என் பையனுடைய
குடும்பமும் கட்டப்படும்ல. அந்த ஒரு இதுக்காக தான் நான் உன் பிள்ளைய விரும்பி கேட்குறேன். நீ கல்யாணம் பண்ணித்தா, உன் பிள்ளை நல்லா இருப்பா அப்படி என்று சொன்னாராம். அவருடைய சின்ன மகன் எங்கள் அண்ணனுக்கு அவங்க மகளை கல்யாணம் பண்ணித்தாங்க. இப்படியாக 2 பேரும் கேட்டதின் பேரில் எங்கள் அம்மாவுடைய உள்ளம் மாறியது. அதற்கு பிறகு என் தகப்பனாரிடம் பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இவர் ஒரு முரட்டு மனிதர். இவருடைய கையில் எப்பொழுதும் ஒரு கத்தி வைத்து கொண்டே இருப்பாராம். ஏனெனில் எனக்கு இது தெரியாது. திருமணம் முடிந்த சில நாட்களில் அவருடைய தாயார், அவன்கிட்ட ஒரு கத்தி இருக்கு, அதை வாங்கித்தா அப்படி என்று கேட்டார்கள். எனக்கு அப்பாவி அந்த நாளில் ஒன்றுமே தெரியாது. பிரியமானவர்களே, அவர் ஒரு முரட்டாட்டம் பிடித்தவராக தான் காணப்பட்டார் அந்த நாட்களில். இந்த காரியங்களையெல்லாம் விட்டு திரும்பினதற்கு அப்புறம் அவருடைய சகோதரன் ஒரு நாள் சொன்னார், எங்கள் அண்ணன் இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறான்னா அது ஆச்சரியமாக இருக்கு என்று சொன்னார்கள். ஏனெனில் அவ்வளவு பாடுபடுத்துவாராம். வீட்டுக்குள்ளும் சரி வெளியிலும் சரி எல்லோரும் பயப்படுவார்களாம் இந்த நபருக்கு. அந்த நபருக்கு நான் ஒரு பலியாடாக மாட்டிக்கொண்டேன். பிரியமானவர்களே, இரவு நேரம் ஆகிவிட்டால் அவர்கள் வீட்டில் யாருமே வீட்டில் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் வெளியே போய்விடுவார்கள். இவரும் லீவுக்கு வந்துவிட்டால் இரவு சாப்பிட்டுட்டு போகிறவர் 10 மணி 11 மணிக்கு தான் வருவார். அதே போல் பெண்களும் சரி எல்லாரும் அப்படியே வருவார்கள். எங்களுடைய மாமனார் மட்டும் வீட்டில் இருப்பார். ஒரு நாள் கேட்டேன், மாமா என்ன ஒருத்தரையும் காணலை அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ வெளியில் போயிருப்போம்மா அப்படின்னார். அப்போ என்னம்மா இப்படிலாம் போகக்கூடாத, வெளியில் போனால் பிரிவினைதனை உண்டாக்குவாங்க, வீட்டு காரியங்களை வெளியில் சொல்ல வேண்டியிருக்கும், இதனால் பிரிவினைகள் தான் வரமாமா அப்படி என்று 2 முறை என் மாமனாரிடம், அவர் ஒரு வயதான தகப்பனார், அன்பானவர், அவருடைய மகன் குணத்தை அறிந்து அன்பாகவே நடந்து கொள்வார். பிரியமானவர்களே, என் மாமனார் எல்லோரிடமும் என் மருமகா தங்கமான பிள்ளை என்று சொல்லுவார். பிரியமானவர்கள், அவர் எதுவுமே எனக்காக பரிந்து பேசவே முடியாது. ஏனென்றால் அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரு சைடு, அவருடைய மனைவி, அவருடைய பெண் பிள்ளைகள், என்னுடைய லைஃப் பார்ட்னர் எல்லோரும் ஒரு சைடாக இருந்தபடியால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. கூடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பேச்சு, அதாவது எனக்கு விரோதமாகத்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவர் விட்டு விலகின நபரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் லிங்க் பண்ணுவதில் கைதேர்ந்த மக்கள். நான் முள்ளோடு தான் போராடி நான் வந்திருக்கிறேன். எப்பொழுதும் என்னை குத்தி கொண்டே இருக்கும் வார்த்தைகள், என்னை குத்தும் நிறைய காரியங்கள் என்னை காயப்படுத்தி கொண்டே இருந்தது. ஏனென்றால் நான் அதிகம் பேச மாட்டேன். அதனால் அந்த குடும்பத்துக்கு அது வித்தியாசமாக இருந்தது. திருமணத்திற்கு முன்பு என்னை அவர்கள் ஓரளவு அறிந்திருந்தார்கள். ஆனால் திருமணத்துக்கு அப்புறமும் அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே பாதகமாய் போய்கொண்டே இருந்தது. என்னை வார்த்தையால் காயப்படுத்துவார்கள். அதையும் நான் பதிலே சொல்ல மாட்டேன். மாமியாரெல்லாம் அவர்கள், நான் உனக்கா வீடு கட்டி வைத்தேன், இது என் வீடு, என்னுடைய வீடு, நான் அந்த வீடை நான் அப்படி கட்டினேன் இப்படி கட்டினேன், உனக்கா நான் வீடு கட்டி வச்சேன்னுட்டு அப்படியே நெஞ்சில் அடிப்பார்கள். பதிலே கேட்க மாட்டேன். ஆண்டவரிடத்தில் மட்டும் சொல்வேன், ஆண்டவரே எனக்கு நீர் சொந்த வீட்டை தாரும், இப்படி தான் கேட்பேன். வீடு கட்டினவங்க அவங்க பாட்டு சொல்லிட்டு போட்டோம் அப்படி என்று நான் அப்படியே விட்டு விடுவேன். இப்படி என்னை அதிகமாக காயப்படுத்துவார்கள். அவர்கள் அதிகம் பேசுபவர்கள். நான் அதிகம் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு எப்படியெல்லாம் வித்தியாசமாக இருந்தேன். இவள் திமிரில் இருக்கிறாள், பணத்திமிர், அழகுங்கிற திமிர் இருக்கிறாள் என்று என்னை அப்படியே சொல்லி சொல்லி பார்ட்னரிடம் பிரெயின் வாஷ் பண்ணியே இருப்பார்கள். பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு இருப்பார்கள். இன்னும் நகை பிரச்சனை, இப்படி பல வரதட்சணை, இப்படி பல பிரச்சனைகளெல்லாம் என் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் எல்லா இவற்றிலும் நான் பொறுமையோடு இருந்தேன். ஏன் இருக்கிறாய், சாவு சாவு என்றே சொல்வார்கள். பதிலே சொல்ல மாட்டேன். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு முடிவை தருவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நான் பொறுமையோடு இருப்பேன் என்று பொறுமையோடு இருந்தேன். அப்படியாக
இருக்கும்பொழுது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. பிள்ளைகள் பிறந்தார்கள். அம்மா ஓரங்கட்டி விட வேண்டும் என்று கூட அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆனால் என் ஏசப்பா என்னை அப்படி ஒரு காரியத்துக்கு விடவில்லை. இன்னும் நகை குறைவு, போய் வாங்கிட்டு வா என்று என்னை போக சொன்னார்கள். வாங்கிட்டு தான் வரணும் என்று கூட சொன்னார்கள். நான் அதிலும் மனதைரியமாய் இருந்தேன். நான் எனக்கு பேசினவர்களிடம் கேட்பேன். அவர்கள் அதை இப்படி என்று சொன்னால் நான் திரும்பி வர மாட்டேன். போட்டிருப்பதுதான் என்று பேசினால் நான் வந்து விடுவேன். அப்படி என்றே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் எனக்கு போட்டது என்று தான் அவர்கள் பேசியிருந்தது என்று டார்கெட் பண்ணவே இல்லை. ஆனால் இவர்கள் என்னை எப்படியாவது ஒதுக்கிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள். என்னுடைய லைஃப் பார்ட்னரிடம் இதை குறித்து அவர் இராணுவத்தில் இருந்தபடியால் லெட்டரிலும் எழுதி 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 எவ்வளவு என்னை இருக்க வைக்க முடியுமோ அவ்வளவு காரியமெல்லாம் செய்தார்கள். ஆனாலும் நான் நினைத்தேன், ஓஹோ, இவர் லவ் ஃபெயிலியராக இருந்தபடியால் ஒரு பெண்ணுக்கு இருதயத்தை கொடுத்தபடியால் நம்மகிட்ட அன்பு செலுத்த முடியலை அப்படி என்று நான் அதை அப்படியே விட்டுவிடுவேன். ஏன்றோ எதற்கென்றோ கேட்கவே மாட்டேன். இப்படியாக காலங்கள் போய்கொண்டிருந்தது. ஒரு முறையெல்லாம் கிணற்றில் நீச்சல் அடித்து குளிப்பதற்காக கிணற்றுக்குள் இறங்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டும் பிரச்சனை இழுத்து விட்டார். உடனே நான் தெரிந்து கொண்டேன், இது ஏதோ சூழ்ச்சியினால் வந்திருக்கிற. உடனே களத்தை விட்டு எழுப்பிவிட்டேன். இப்படி எத்தனையோ முறை என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். அவர் எனக்கு ஜீவனாய் இருந்தபடியால் என் ஜீவனை யாரும் மனிதர்கள் தொட முடியாதபடி என் தேவன் என்னை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, எனக்கு மூத்தது பெண் குழந்தை என்பதனால் அந்த பிள்ளையை கூட வெறுத்தார்கள். நான் காவல் காத்தது போல் இருப்பேன். ஏனென்றால் தொட்டில் படுத்து அழுதால் வாயை அப்படியே வந்து பொத்துவார். நான் காவல் பார்த்தேன். என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு காவல் தான் பார்த்தேன். இந்த மகளை அப்படியே நான் வளர்த்தேன். 2வது முறை ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே சொல்லிவிட்டார், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கொன்னுரு, ஆம்பளை பிள்ளைனா மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. என்ன கொலகாரன் ஆக்கிறதுன்ட்டு ஆண்டவரிடத்தில் போராடினேன். ஆண்டவரே, எனக்கு ஆண் குழந்தை தந்துருங்கப்பா அப்படி என்று போராடினேன். ஆண்டவர் என் கோரிக்கையை ஏற்று ஆண் குழந்தையே தந்தார். லேயாளை போல் நான் அப்பவும் நினைப்பேன், இனியாவது என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும் என்று. பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று லெட்ரு போட்டால் பதிலே இல்லை. வந்த பதில் என்ன தெரியுமா? நான் உன்னை டைவர்ஸ் பண்ணி விடுகிறேன். 4 பேஜ் ஃபுல்லாக இதே தான். நான் உன்னை டைவர்ஸ் பண்ணி விடுகிறேன். உன்னால் எனக்கு நிம்மதி இல்லை. இப்படி டைவர்ஸ் பண்ண வேண்டாம் என்று நீ நினைத்தால் டாலர் செயினை எங்கள் அப்பாவிடம் கொடு. பிரியமானவர்களே, அவர் என்னை டைவர்ஸ் பண்ணி விடுகிறேன் என்று லெட்டர் போட்டு அன்றிலிருந்து பிரியமானவர்களின் வீட்டிற்குள்ளாக உருண்டு 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 அழுது கொண்டே இருப்பேன். கை குழந்தை சாப்பிடாமலே அழுவேன். பிரியமானவர்களே, இன்னும் எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தால் வீட்டுக்கு தென் பக்கம் புளியந்தோப்பு இருந்தது. அந்த புளியந்தோப்புக்குள்ளாக இரவு நேரங்களில் சென்று சத்தமிட்டு அழுவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று அழுவேன். பிரியமானவர்களே, பண்ணிருங்க, டைவர்ஸ் பண்ணிருங்கன்று. ஆனால் எழுதின பேப்பரை கிழித்து விட்டு நாமவே நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடாது. தள்ளி போன்னு சொன்னால் நம்ம போயிடலாம். இந்த ஒரு கோரிக்கையோடு நான் இருந்தேன். நான் பதில் எழுதினேன். நான் அவங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டேன், நான் வேணா தபாலில் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு எழுதிட்டேன். இதுக்கு முன்னர் என்னுடைய மற்ற செயின்களெல்லாம் பேங்கில் இருக்கிறது. அவங்க குடும்ப கடனுக்கு தான் செயினை வச்சு கொடுக்குற. ஒரு முறையெல்லாம் நகையை விற்று விடுவேன் என்று துடியாக நின்றார். நான் நல்ல தங்காளை போல என் பிள்ளையை இடுப்பில் வைத்து கொண்டு அழுது கொண்டே போனேன். பணத்துக்கு நான் எப்பொழுதுமே எனக்கு சிறு சேமிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு சீட்டு போட்டு வச்சுருந்தேன். 2 சீட்டு குலுக்கல் நாள் காட்டு வழியே அழுது கொண்டே போனேன். போய் அந்த வீட்டில் சொன்னேன், இப்படி நான் ஒரு இக்கட்டில் இருக்கிறேன், எனக்கு சீட்டு பணம் வேணும், இல்லைன்னா என் செயினை விற்றுருவேன்ட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அவர்கள்
என் நிலைமையை புரிந்து கொண்டு குலுக்கலுக்கு வந்தவர்களிடமெல்லாம் சொல்லிவிட்டார்கள், யாரும் இந்த சீட்டை ஏலம் கேட்கக்கூடாது. 50 ரூபாய் கழிவு. ஒரு பெண்ணுக்கு இப்படி அவசரமாக தேவைப்படுகிறது. ஏலமே பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு என் கையில் பணத்தை கொடுத்தார்கள். கொண்டு வந்து கொடுத்தேன். இப்படி என்னை வாழ்க்கையில் பல சோதனைகள் அனுபவித்தேன், பல பாடுகளை அனுபவித்தேன், பல இக்கட்டுகள், பல உபத்திரவங்கள், பல 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 காரியங்கள். அதாவது நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பாடுகளை நான் அனுபவித்தேன். என் தேவன் என்னை பழக்குவித்திருந்தார். எதிலும் என் மனம் தளரவில்லை. நாம் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று அந்த ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வந்ததே கிடையாது. ஏனென்றால் நான் வாலிப வயதிலே ஆண்டவரே ஆண்டவரே என்று தான் சொல்லுவேன். அந்த ஆண்டவர் என்னோடு இருந்தபடியால் எனக்கு திட நம்பிக்கை இருந்தது. நாம் பொறுமையோடு இருப்போம், பொறுமைக்கு கண்டிப்பாக முடிவு உண்டு என்கிற நிச்சயத்திலே நாட்களை ஓட்டி கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்தோடு ஏன் எனக்கு ஒத்துப்போகவில்லை என்றால், அவர்கள் பாவத்தோடு ஒத்துப்போகிறவர்கள், நான் பாவத்துக்கு தூரம் நிற்கிறவள். வீட்டுக்கு அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்கள் வருவதையும் நான் விரும்புவதே கிடையாது. ஒருவருக்கொருவர் லிங்க் ஏற்படுத்துவதில் கைதேர்ந்த நபர்கள். எனவே ஒத்துப்போகவே இல்லை பிரியமானவர்களே. நான் இவர்களை நினைக்கவே இல்லை. ஆனால் என் மகன் பிறந்த கொஞ்சம் சிறிது நாளில் என் மாமனார் இறந்து போனார். அவர் இறப்புக்கு இவர் திடீரென்று வந்தபடியால் இவர்கள் எழுதின எல்லா கடிதாசிகளும் சூட்கேஸுக்குள் இருந்தது. அந்த சூட்கேஸை திறந்து நான் பார்த்தபோது திகைத்து போனேன். இவர்களா இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று. பிரியமானவர்களை, அவ்வளவு காரியங்களை எழுதியிருந்தார்கள். இப்படியாக போய் பிறகு ஆண்டவரை நான் 1992ஆம் ஆண்டு இனி ஆண்டவர்தான் என் வாழ்க்கைக்கு வழி, எனக்கு சத்தியம் அவர்தான், ஜீவன் அவர்தான் என்று அவரை தேட ஆரம்பித்தேன். அவரை தேட தேட ஒரு சமாதானம் எனக்குள்ளாக கிடைத்தது. தெய்வீக சமாதானம் கிடைத்தது. சின்ன சமாதானம்லாம் இல்லை, தெய்வீக சமாதானம் கிடைத்தது. அந்த சமாதானத்தை சொல்லவே முடியாது. அவரை பற்றி அறிந்த நான் ருசியானது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு ருசி. அவர் என் வாழ்க்கையில் வந்த பிறகு என் வாழ்க்கையில் எனக்கு வருகிற பாடுகள் பெரிதாக தெரியவில்லை. பாடுகள் அப்படியே தான் இருந்தது, ஆனால் பாடுகள் பெரிதாக தெரியவில்லை. என் அப்பா எனக்கு பெரிதாக காணப்பட்டார். அவரை ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அவர் ஆலயம் செல்லாதவர் ஆலயம் போக ஆரம்பித்தார். பைபிள் படிக்காதவர் பைபிள் படிக்க ஆரம்பித்தார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கள். இப்படி ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தேன் தெரியுமா? என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறதே என்று நான் துடித்தேன். இதற்கு காரணமாக பெற்றோர்களே, நீங்கள் அமையாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஒரே மாம்சமாய் இருக்க விடுங்கள். நீங்கள் அவர்களை தூண்டி தூண்டி அவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்காதீர்கள், கெடுக்க நினைக்காதீர்கள், பிரிக்க நினைக்காதீர்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் செய்த அந்த தாயாருக்கு பின் நாட்கள் எப்படி இருந்தது என்பதை ஆண்டவர் சித்தமான நேரத்தில் நான் வெளியிடுவேன். பிரியமானவர்களே, நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்பொழுதே வசனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். இப்படியாக இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு நாள் துதி சங்கர் ஆக்சிடென்ட் செய்தி வந்தது. என்றால் நான் இப்போ இந்த ஊழியக்காரருடைய சிடியை கேசட்டை வாங்கி போட்டு தான் ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டவள். அதனால் அப்பாவிடத்தில் சொன்னி, ஏசப்பா, என்னை போல எத்தனையோ பேர் ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்காங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஊழியக்காரங்க இருக்கணும் ஏசப்பா. கேள்விப்பட்ட நாள் இரவு பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு இரவு நான் அழுது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ரொம்ப நேரம் கழித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினார். எனக்காக அழாமல் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் புலம்பி அழு என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு ஒரு சமாதானம் என்னை ஆட்கொண்டது. அவர் ஆண்டவரோடு போய்விட்டார். நீ ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று நான்
விட்டுவிட்டேன். பிரியமானவர்களே, அப்போவே உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் புலம்பி அழு என்று சொன்னார். வேறு ஆசீர்வாதமான வசனம் அல்ல. நான் புலம்பி அழச் சொல்லி ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். 1992ஆம் ஆண்டு நான் ஆண்டவருக்குள்ளாக ஸ்டெப் எடுத்து வைத்து பயணிக்கும் பொழுது திடீரென்று எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்தது. நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவள். ஆண்டவர் என் ஜெபத்தை எப்படி கேட்பார்? அவர் வேதக்காரர்களுடைய ஜெபத்தை அல்லவா கேட்பார். இப்படி ஒரு சிறு அவிசுவாசம் உள்ளத்துக்குள்ளாக நுழைஞ்சது. அந்த சமயத்தில் சுரண்டையில் அதாவது இயேசு அழைக்கிறார் மீட்டிங் நடந்தது. நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண மீட்டிங் அதுதான். மீட்டிங் போயிருந்தேன். பிரியமானவர் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அவர் என்னை கை நீட்டி 3 நபர் என்னை வந்து அழைத்து உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிடுகிறார் போங்கள் என்று சொல்லி நான் ஸ்டேஜுக்கு போனேன். பிரியமானவர்களே, ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னவென்றால், சகோதரியே, நீ இருக்கிற இடத்தில் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இல்லை. நீ அன்பற்ற ஒரு குடும்பத்தில் இருக்கிறாய். அன்பு என்பதே கிடையாது. எப்பொழுதும் உனக்கு ஒரு பயம். என்ன நடந்துருமோ என்று ஒரு பயம் உனக்குள்ளாக இருந்து நீ பயத்தினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லி என்னை பிசாசை கடிந்து ஜெபம் பண்ணி என்னை அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, இந்த இடத்தை விட்டு எனக்கு வேறு இடம் தாருங்கள். ஏனென்றால் வீட்டை சுற்றிலும் பாவம் நிறைந்த இடங்கள். அங்கு திரும்பினாலும் பாவம், இங்கு திரும்பினாலும் பாவம். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையப்பா, எனக்கு இடத்தை எங்கேயாவது ஒரு ஊருக்கு எனக்கு வழிவாசலை திறந்து தாங்கன்ட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எனக்கு பாவூர் சத்திரத்தை காண்பித்து இங்கு வந்து குடியேறும்படிக்கு கிருபை செய்தார். இங்கு வீட்டையும் தந்தார். நன்றாக ஓடியது. நன்றாக உபவாசம் எடுப்பேன், ஜெபிப்பேன், பிள்ளைகளை படிக்க வைப்பேன். ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டு கொண்டே இருந்தேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், வியாகுலங்கள், கண்ணீர்கள், துயரங்கள், துக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மூலமாக நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் உபத்திரவப்பட்டதற்குரிய பலன் உண்டு. இல்லை, நான் உபத்திரவப்பட்டது வேறு, எனக்கு வந்த மருமகளிடம் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்று நான் மாமியார் தான் என்கிற ரேங்கில் நாம் இருந்தோமானால் நாம் உபத்திரவப்பட்டது அது நல்லது இல்லாதபடிக்கு அந்த உபத்திரவமானது தீமையாகவே தான் இருக்கும். வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்டங்களும், எல்லா போராட்டங்களும் நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மை ஊன்ற கட்டுவதற்காக, நம்முடைய எதிர்காலத்தில் நாம் அநேகருக்கு ஆலோசனையாக சொல்லும்படிக்காக நம்மை கர்த்தர் அந்த பாதையிலே நடத்தி செல்கிறார். நாம் அன்று பழையதை என்றைக்கும் மறந்து போகக்கூடாது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டும். நான் ஒரு நாளில் இப்படி இருந்தேன், அதனால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதே சூழ்நிலையில் இருக்கும் மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். சில பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பார்கள். மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, புருஷன் கொடுமை, எல்லா கொடுமையிலும் சிக்கி தவித்திருப்பார்கள். நான் சொன்னது போல வரதட்சணை கொடுமை, இப்படி பல கொடுமைகளில் சிக்கி உழண்டு வாழ்வா சாவா, இருப்பதா அழிவதா என்று ஒரு தர்ணா போராட்டத்துக்குள்ளாக சென்றிருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், ஒருவேளை அந்த சூழ்நிலை மாறினதற்கு அப்புறம் அவர்கள் அதை மறந்தே விடுவார்கள். அதற்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வருகிற மருமகளிடம், அதாவது அந்த மாமியாருங்கிற அந்தஸ்தை கை கொள்ள நினைப்பார்கள். இது ஆண்டவர் விரும்புவதே இல்லை.
நான் உபத்திரவப்பட்டதுக்குரிய முகாந்திரம் என்னவென்றால், நான் என்னை எவ்வளவு சீர்படுத்தி, என்னை எவ்வளவு பக்குவப்படுத்தி, எவ்வளவு நான் இன்று சரி செய்திருக்கிறேனோ, அப்பொழுதுதான் நான் உபத்திரவப்பட்டதுக்குரிய முகாந்திரம் நிறைவேறும். ஆமேன். அல்லேலுயா. பிரியமானவர்களே, என் மூத்த மகனுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து என் மருமகள் வீட்டிற்கு வந்து ஒரு சில நாட்கள் கழித்து 2 பேரும் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது அவளிடம் சொன்னேன், பாருப்பா, நான் மாமியார் என்றால் ஒரு ஸ்டெப் மேலே என்றும் மருமகள் என்றால் ஒரு ஸ்டெப் கீழே என்றும் கிடையாது. நாம் 2 பேரும் ஈக்குவல் தான். 2 பேருமே சமம்தான். நமக்குள்ளாக ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. நான் மாமியார் என்பதால் நான் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள அப்படிங்கிறது கிடையாது. நம் 2 பேருமே சரிசமமானவர்களாம். அதனால் நீ புரிந்து கொள். நமக்குள்ளாக எந்த விதமான பிரச்சனைகளோ கருத்து வேற்றுமைகளோ எதுவுமே வரக்கூடாது. என்னுடைய ஹேபிட் இப்படி தான். நான் உன்னை எனக்கு சரிசமமாகத்தான் பார்க்கிறேன். அப்போ நான் என்னை நினைப்பதை போல தான் உன்னை நான் நினைக்கிறேன் என்று அவளிடத்தில் நான் சொன்னேன். பிரியமானவர்களே, எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிற 2 மருமகளும் வேலை தெரியாமல் தான் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் சமையல் வேலை தெரியவே தெரியாது. என்னிடத்தில் தான் இருந்து கற்றுக்கொண்டார்கள். சமையல் வேலை செய்யும் பொழுது 2 பேரும் நாங்கள் சேர்ந்தே செய்வோம். 2 மருமகளும் அப்படித்தான் சேர்ந்து செய்வோம். ஆனால் நான் என் மூத்த மருமகளிடம் கொஞ்சம் சில சமயம் கோவப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட மாட்டாள். அப்போது பிறகு சொல்லுவேன், எப்பா பாரு, நான் சில சமயத்தில் கோபப்பட்டாலும் நீ அதை என்ன செய்யணும், ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் உன் மனதை குத்தி இருக்குமானால் அதை என்னிடத்தில் சொல்லிவிடு. நான் என்னை சரி செய்து கொள்வேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தக்கூடாது. அதனால் சமையல் ரூமில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் சமையல் அறையிலே விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நான் இந்த இடத்திலிருந்து கடந்து போன பிறகு பழையதை நான் நினைத்து பார்க்க மாட்டேன். நீயும் அப்படியே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம குடும்பத்துக்குள் எப்பொழுது என்ன ஒரு சமநிலை பிரமாணம் நிறைவேறும் என்று அவளிடத்தில் சொல்வேன். பிரியமானவர்களே, ஆம், நான் உபத்திரப்பட்டதினால் நான் இந்த கடினமான பாதையில், முள் நிறைந்த பாதையில், கற்கள் நிறைந்த பாதையில் நான் நடந்து வந்தபடியினால் நான் என்னை என்ன செய்ய முடிந்தது, நிறைய பக்குவப்படுத்த முடிந்தது, தாழ்மைப்படுத்த முடிந்தது. ஒருவேளை நான் அப்படி உபத்திரப்படவில்லை என்றால் நானும் ஒருவேளை ராங்காகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார், பக்குவப்படுத்தி என்னை அவர் தயார்படுத்தி அந்த நாட்களிலிருந்தே என்னை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, ஆம், அதனால் நாம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த காரியங்களையும் வைத்து சோர்ந்து போகவே கூடாது. இதை கேட்கிற பெரியவர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தயவு செய்து வாழ்க்கையில், அதாவது ஆண்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு வருகிற மனைவியை நீங்கள் நேசியுங்கள். வேதம் இப்படியாக சொல்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயை பெற்றுக்கொள்கிறான், அதாவது தயவு பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆம், மனைவியை கண்டடைவது, நன்மையை கண்டடைவது என்று நான் நினைத்துவிட்டால் அந்த மனைவியை நாம் துன்பப்படுத்த மாட்டோம், துக்கப்படுத்த மாட்டோம், மனைவியை வேதனைப்படுத்த மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். ஏனென்றால் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு என்று யார் நினைக்கிறார்களோ, அதாவது குடும்பத் தலைவன் நினைக்கிறார்களோ, அந்த குடும்பத் தலைவியை சந்தோஷமாக தான் அவர்களால் வைத்து கொள்ள முடியும். வேதம் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். புத்தியுள்ள மனைவியை கொடுப்பது அது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. ஏனெனில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்கள், எந்த சூழ்நிலையிலும் நாம் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால்
அந்த சூழ்நிலையில் தோண்டு போகாதபடி மனமடியாதபடிக்கு எப்படி முன்னேறலாம், எப்படி நாம் இதற்கு ஏற்றாற்போல மாற்றி நம் குடும்பத்தை கட்ட முடியும் என்று நாம் நினைத்து கட்ட வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் அப்படி நினைத்தால் வாழ்க்கையில் எவ்வளோ காற்றடித்தாலும், எவ்வளோ புயல் வீசினாலும், மழை அடித்தாலும் நாம் துவண்டு போகவே மாட்டோம், சோர்ந்து போகவே மாட்டோம். தப்பான அனித்தியமான முடிவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். ஆமேன். இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அருமையான வாலிப பிள்ளைகளே, திருமணமாகும் முன்பு நீங்கள் உலக காரியங்களை கேட்கும் பொழுது அதற்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய மனதை சரிப்படுத்த வேண்டும். இப்படித்தான் நம்ம லைஃப் அமையும் என்று நம் கோட்டை கட்டவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படி அமைத்து தருகிறாரோ அது வரைக்கு பொறுமையோடு நாம் காத்திருந்து அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சாதகமான சூழ்நிலையிலே போய்கொண்டு இருந்தாலும் சரி, பாதகமான சூழ்நிலையிலே நாம் பிரவேசிக்க வேண்டியிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்மை என்ன செய்ய வேண்டும், நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம் கோட்டை கட்டுவதை விட்டுவிட வேண்டும். நாம் கோட்டை கட்டுவதால் தான் ஏமாந்து விடுகிறோம். நாம் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இப்படித்தான் என் வாழ்க்கை அமையும் என்று நினைக்கவோ எதிர்பார்க்கவோ கூடவே கூடாது. நாம் அப்படி நம்மை ஒப்பு கொடுத்து இருந்தால், எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், நாம் எந்த பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்தி சென்றாலும் அனித்தியமான முடிவை தேட மாட்டோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு மரணம் அல்ல, ஆண்டவர் நமக்கு ஜீவனைத்தான் வைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் நமக்கு திராணிக்கு மிஞ்சி நமக்கு சோதனை வராது. நமக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் அதோடு கூட வைத்திருப்பார். அதனால் வாலிப பிள்ளைகளே, வாலிப பிராயத்திலே கோட்டை கட்டுவதை விட்டுவிடுங்கள். லைஃப் இப்படி தான் அமையும் என்று எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாய் இருக்கவும் தெரியும், பட்டினியாய் இருக்கவும் தெரியும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அப்படி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி வைத்திருந்தோமானால், நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் பாதகமான சூழ்நிலை இருந்தால் நாம் அதற்கு நன்றி செலுத்தி கொண்டே ஓட வேண்டும். ஒருவேளை பாதகமான சூழ்நிலை தான் அங்கு இருக்கிறது என்றால் நாம் அதில் சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த பாதகமான சூழ்நிலை கொஞ்ச காலம் இருக்கும், அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், தன்னை பாதுகாத்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அனித்தியமான முடிவை தேடாதபடிக்கு நாம் சென்றோமானால் நம் வாழ்க்கை பயணம் ஆண்டவருக்கு முன்பாக பிரீதியாய் காணப்படும். வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், அருமையான வாலிபர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கு வருகிற மனைவியை ஒரு பொம்மையாக பார்க்கக்கூடாது. அந்த பெண்ணை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தோழியாகவே நீங்கள் நினைக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது ஒரு பொக்கிஷம் என்று நீங்கள் நினைத்தால் அதை சரியான விதத்தில் கையாள முடியும், அதை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும். அந்த பெண்ணை நாம் பழிக்க மாட்டோம். ஒருவேளை பெற்றோர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு துன்புறுத்த மாட்டோம். நமக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கையை நாம் என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, நாம் வரதட்சணையை கேட்டோ, ஒருவேளை பெற்றோர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டோ, உடன் பிறந்தவர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டோ, மற்றவர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டோம் நம் வாழ்க்கையை நாம் பாழாக்க மாட்டோம், பாழாக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்திருப்பது நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, அந்த ஒரு வாழ்க்கையையும் நாம் நல்ல வாழ்க்கையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதற்குத்தான் நமக்கு ஒரு துணையை கொடுக்கிறார். ஆனால் வரும் வாழ்க்கை துணையை நாம் நான் ஆண் நீ பெண் அப்படி என்று பாகுபாடே இருக்கக்கூடாது. ஆண் ஸ்திரீ இன்றி புருஷன் இல்லை, புருஷன் இன்றி ஸ்திரீ இல்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லோரும் ஆண்டவருக்கு முன்பாக சமம்தான்.
ஒருவேளை அதாவது புருஷர்கள் தலை என்று சொல்லப்பட்டாலும் தலைக்கு வலது பக்கம் யார் இருக்கிறார்? இடது பக்கம் ஒரு பெண்ணை வைப்பார்கள். ஆனால் ஒருவேளை அவருக்கு இடது பக்கமாக இருக்கலாம், ஆனால் அந்த பெண்ணுக்கு வலது பக்கமாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்களை வலது பக்கத்தில் ஒரு பெண் வைத்திருக்கிறாள். அந்த பெண்ணை நீங்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும்? எவ்வளவு சந்தோஷப்படுத்த வேண்டும்? பெண் என்பது பூவை போன்றது. பூவை கசக்கி விடாதபடி ஒரு கிளியை நாம் கையில் பிடித்தால் அந்த கிளியை எப்படி நாம் பாதுகாத்து அதை பராமரிக்கிறோமோ அதே போல் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிளியான பெண்ணை நாம் பச்சை கிளி போன்ற பெண்ணை எப்படி நடத்த வேண்டும்? சரியான வழியில் நடத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற துணை கடைசி வரைக்கும் அதுதான் துணை. பெற்றோர்கள் இன்று இருப்பார்கள், நாளை போய் விடுவார்கள். ஏன்னா அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, ஆனால் அவங்க கடைசி வரை இருக்க மாட்டார்கள். உடன் பிறந்தவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள், ஆனால் கடைசி வரை அவங்க இருக்க மாட்டாங்க. உலகமும் இருக்க போகிறதில்லை. ஆனால் கடைசி வரை இருப்பது ஆண்டவர் கொடுக்கிற துணை தான். அந்த துணையை சரியான விதத்தில் அனுபவித்து சரியான விதத்தில் நடத்தி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையையும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தால் பயணம் இன்பமான பயணமாய் இருக்கும் பிரியமானவர்களே. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுப்போம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்களோ கூசி போயின என்று வேதம் சொல்கிறது. என்ன செய்தாலும் அது மறக்கப்படுவதே இல்லை. வேதம் சொல்லி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் விசாரிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நம் பிள்ளைகளுக்கு நம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். நமக்கு இல்லாளாக வந்திருக்கிற பெண்ணை நாம் துன்புறுத்தக்கூடாது. நாம் செய்கிறது நமக்கே நாம் வெட்டுகிற குழி. அந்த பெண்ணை நாம் சந்தோஷமாக வைக்க பழகி கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் சாபத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காதபடிக்கு ஆசீர்வாதத்தை சேமித்து வைக்கிற நல்ல தலைவியாய் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வாலிப வயதில் பிள்ளைகளுக்கு வேதம் படிக்கும்படிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. ஒரு ஸ்கூலில் வேதாகம் கொடுக்கப்படுகிறது, காலேஜில் கொடுக்கப்படுகிறது, இன்னும் பார்க்கிற இடங்களிலெல்லாம் புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வந்தார்களானால் அதை படிக்க சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு வேதாகம் தேவைப்பட்டால் நான் கொடுக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் விலாசத்தை தாருங்கள். நான் உங்களுக்கு முழு வேதாகமத்தையும் அனுப்பி வைக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் படிக்கட்டும். வாலிப வயதில் படிக்கும் பொழுது அதற்கு எதிர்காலத்தில் வருகிற அந்த சூழ்நிலைகள், அந்த சாதகமான பாதகமான எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் பிள்ளைகள் எதிர்நீச்சல் போட்டு போவதற்கு இது வழிகாட்டும் பிரியமானவர்களே. நாம் இப்பொழுது கேள்விப்படுகிறோம், திருப்பூரில் ரிதன்யா என்கிற ஒரு மகளை பற்றி சம்பவம்தான் இப்போ ரொம்ப பேசப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை ஒருவேளை படிக்கும் பொழுதோ காலேஜ் படிக்கும் பொழுதோ அவளுக்கு இப்படி ஒரு புத்தகம் கிடைக்கவில்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையின் செய்திகளை நான் வெளியிடுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு வேத புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் பிரியமானவர்களே. ஆம், அந்த மகள் ஜீசஸை குறித்து அறிந்திருந்தாளானால், ஒருவேளை வேதத்தை வாசித்து அவள் கற்றிருந்தாளானால் அவள் இப்படியாப்பட்ட அநித்தியமான முடிவை எடுத்திருக்கவே மாட்டாள். ஏனெனில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும், ஆண்டவர் எப்படியும் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் அவள் ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக வேறு எதையெல்லாமோ தேடினால் நல்ல பெண்தான். ஆனால் அவள் தேட வேண்டியதை விட்டுவிட்டபடியால் அவள் வாழ்க்கையில் அநித்தியமான ஒரு முடிவு. பிரியமானவர்களே, வேதம் வழிகாட்டி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்று எண்ண வேண்டாம். அவர் மதத்தை ஸ்தாபிக்கவே வரவில்லை பிரியமானவர்களே. பாவத்தில் வாழுகிற இப்பேற்பட்ட அநித்தியமான முடிவை எடுக்கிற மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கத்தான் இந்த பூலோகத்தில் வந்தார் பிரியமானவர்களே. அவர் மதத்தை ஸ்தாபிக்கவே வரவில்லை. அவர் மனிதனுக்கு வாழ வேண்டிய வழியை
கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஆண்டவர். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு வாலிப பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள். வேதாகமத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் பிரியமானவர்களே. தயவு செய்து பிள்ளைகளை, அதை படிக்கிற பிள்ளைகளை வேண்டாம் என்று வற்புறுத்தாதீர்கள். வேதம் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும், வாழ்வதற்கு வழிகாட்டும், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும், நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், நல்ல தீர்வுகளை எடுக்கும்படிக்கு வழிகாட்டும். இந்த வேத புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் பிரியமானவர்களே, ஸ்க்ரீனில் காட்டுகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்ரஸை எனக்கு கொடுத்தால் நான் உங்களுக்கு வேதாகமத்தை அனுப்பி வைப்பேன். பிரியமானவர்களை, தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன், அல்லல் தட்டி விடாதீர்கள். பிள்ளைகள் வாழட்டும், வாழட்டும், வாழ வேண்டிய பிள்ளைகள் வாழட்டும். அநித்தியமான முடிவுக்கு பிள்ளைகள் போகவே கூடாது. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே. அவர்களுக்கு இது மன மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனையோ பேர் இந்த புதிய ஏற்பாடு என்கிற இந்த வேத புத்தகத்தை படித்து தற்கொலைக்கு போனவர்கள், குறிப்பாக கழுத்தை கொண்டு வைத்தவர்கள் கூட இந்த புத்தகத்தை படித்து மனம் திரும்பி இன்று நல்வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனவே வழிகாட்டியாகிய இந்த வேத புத்தகத்தை படிக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழட்டும். உங்கள் பிள்ளைகள் அநித்திய முடிவை எடுக்காதபடிக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், வழிகாட்டுங்கள் பிரியமானவர்கள். பிள்ளைகளுக்கு எவ்வளோ நகைகளை போடுகிறோம், எவ்வளோ பணத்தை அள்ளி கொடுக்கிறோம். அந்த பெற்றோர்களும் கொடுத்தார்களே, கடைசி என்ன ஆகிவிட்டது? அந்த நகையை போடுவதற்கு அந்த மகள் இல்லவே இல்லை. ஒருவேளை இந்த பெற்றோர்கள் என்றுதான் சமாதானத்தை காண்பார்கள்? காணவே முடியாது. அந்த மகளை இனி பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. எனவே பிள்ளைகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள். வேத புத்தகத்தை படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை பெற்றோராக இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சாட்சியை சொல்கிறேன். பிரியமானவர்கள், எங்கள் மகளை நாங்கள் ஒரு மனிதன் கையில் திருமணம் பண்ணி கொடுத்தோம். அவனும் இதே போல் ஒரு காமக்கோட்டி பிடித்தவன். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் என் மகளும் செய்வதறியாது திகைத்தாள், இக்கட்டில் மாட்டிக்கொண்டாள். ஏனென்றால் பிள்ளைகளுடைய அந்த சமயத்தில் பிள்ளைகளுடைய மனநிலை முடிவைத்தான் தேடும், வேறு எதையுமே நாடாது. அதே போல எங்கள் மகளும் நாம் தற்கொலை பண்ணிவிட வேண்டும் என்றுதான் அவளும் நினைத்தாளாம். அப்படி நினைக்கும் பொழுது அவள் படித்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தது. நாம் தற்கொலை பண்ணினால் நரகத்துக்கு தான் போவோம் என்று அவளுக்கு ஞாபகம் வந்தபடியால் அவள் என்ன செய்தால், அந்த முடிவை மாற்றிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அவளுடைய காரியங்களை சொன்னாள். பிரியமானவர்களே, அவளை காப்பாற்றியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவும் அவள் படித்த இந்த வேதாகமும் தான் அவளை காப்பாற்றியது. பிரியமானவர்கள், ஏனென்றால் பிள்ளைகள் இன்னொருவர் கையிலிருந்து இன்னொருவன் கைக்குள் போகும் பொழுது அவங்களுக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலைகள், பாதகமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. ஏனென்றால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையுமே இருக்காது. அவங்க அநித்திய முடிவைத்தான் தேடுவார்கள். ஏனென்றால் மனநிலை அப்படி போய்விடும். அந்த சூழ்நிலையில் அவர்கள் வாலிப வயதிலே வேதாகமத்தை படித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை அடைந்திருந்தார்களானால் அவர்கள் நிச்சயமாக அந்த அநித்திய முடிவை தேட மாட்டார்கள். பிரியமானவர்களே, என் மகளை வாழ வைத்த வேதம் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைக்கும். எனவே பிள்ளைகளுக்கு வேதாகம் படிப்பதற்கு ஊக்குவியுங்கள். பிள்ளைகள் படித்தால் ஏன் படிக்கிறாய், அந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது என்று நீங்கள் தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.